தமிழக அரசு அலுவலகங்களில் லஞ்சம் என்பது காலம் காலமாக தொடர்ந்து வரும் ஒரு பெரும் கரையாக இருந்து வருகிறது. ஆனால் தற்போது அதை துடைத்தெறிய முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில், அதாவது ஆர்டிஓ அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய மின்னல் வேக சோதனை அரசு ஊழியர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் டிஜிபி அருண் அவர்களின் உத்தரவின்படி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மொத்தம் 40 முக்கிய இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த அதிரடி வேட்டை தொடங்கியது. ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு மற்றும் தகுதி சான்று போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்காக பொதுமக்களை அலைக்கழித்து மேசைகளுக்கு அடியில் கைமாறும் லஞ்ச பணத்தை வேட்டையாடுவதே இந்த சோதனையின் முக்கிய நோக்கமாக இருந்தது. வழக்கமான பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகங்களின் கதவுகள் சட்டென்று பூட்டப்பட ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த இடைத்தரகர்கள் அப்படியே உறைந்து போயினர். ஆனால் இந்த சோதனையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அரங்கேறியுள்ளது. ரொக்கமாக பணம் வாங்கினால் மாட்டிக்கொள்வோம் என தப்பிக்க நினைத்த அதிகாரிகள் இப்போது ஜிபே மற்றும் கூகுள் பே மூலம் டிஜிட்டலாக லஞ்சம் வாங்க தொடங்கியுள்ளனர். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை இப்படி தவறாக பயன்படுத்திய அதிகாரிகளின் செல்போன்களை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர்களது பண பரிவர்த்தனை வரலாற்றை தோண்டிய போது தலை சுற்றும் தகவல்கள் கிடைத்துள்ளன. நேற்றைய ஒரே நாள் சோதனையில் மட்டும் கணக்கில் வராத 31,85,000 ரூபாய் ரொக்கமும் ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 6 லட்சம் ரூபாய் லஞ்ச பணமும் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக காரைக்குடி ஆர்டிஓ அலுவலகத்தில் மொபைல் செயலிகள் மூலம் மட்டுமே சுமார் 2.5 லட்சம் ரூபாய் வசூல் செய்து டிஜிட்டல் லஞ்சத்தில் அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். அதேபோல ரொக்கமாக பணம் வாங்கியதில் மயிலாடுதுறை அலுவலகம் சுமார் 1,70,000 ரூபாயுடன் முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ஆலங்குடி என தமிழகத்தின் நாலா பக்கமும் இதே பாணியில் டிஜிட்டல் லஞ்சம் கைமாறி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஊழலை ஒரே நாளில் ஒழிக்க முடியாது என்றாலும் அரசு நிர்வாகத்தை சீரமைக்க முதல்வர் விஜய் எடுத்து வரும் இந்த தொடர் நடவடிக்கைகள் லஞ்ச பேர்வழிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு அலுவலகங்களில் ஊழல் ஒழிந்தால் மட்டுமே நிதி நிலைமை சீராகும் என்பதில் உறுதியாக இருக்கும் புதிய அரசு தவறு செய்யும் அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளது. இந்த அதிரடி சோதனைகள் இனிவரும் காலங்களில் மற்ற அரசு துறைகளிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் குறையும் என சாமானிய மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.